Hello friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கியூட்டான ஒரு மினியேச்சர் ஸ்லிப்பர் தான் செய்ய போறோம். இது ரொம்பவே கியூட்டா இருக்கும். இது வந்து நம்ம keychain மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யாருக்காவது gift பண்ணனும்னா கூட பண்ணலாம். இது லைக் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனா அவ்ளோ கியூட்டா இருக்கும். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கியூட் மினியேச்சர் ஸ்லிப்பர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கலர் யான் எடுக்க போகிறேன். இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலராக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஸ்லிப்பருக்கு 2 சோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுனால இந்த ஸ்லிப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும். நம்ம கீச்சைனாக யூஸ் பண்ணும்பொழுது லைஃப் வரும். ஸோ நான் இன்றைக்கி 3 ப்ளே யான் எடுத்திருக்கேன். மினியேச்சர் அப்படின்னாவே கொஞ்சம் மெலிசாக இருக்க யான் எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். அதே போல் ஹூக் சைஸுமே சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். தென் இந்த மாதிரி கீச்சைன் ரிங், அதுக்கப்புறம் சீசர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கலர் பேஸ் வேணுமோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் தான் போட்டுக்க போகிறோம். 11 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஹூக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுக்கணும். 1 அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து இருக்க 4 செயினில் 1 2 3 4 செயின்ஸில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். 1 2 3 and 4. அதுக்கு அடுத்து இருக்க 4 செயினில் half double crochet போட்டுக்க போகிறோம். அடுத்து இருக்க 4 ஸ்டிச்சில், அதாவது 4 செயின்லையும் ஒரு செயின்லையும் ஒவ்வொரு half double crochet ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸ் வழியாகவும் அப்படி த்ரெட்டை இப்படி எடுக்கணும். ஸோ இதுதான் half double crochet. 2 3 and 4 half double crochet முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் இருக்கும். அதில் 5 double crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 அதே ஸ்டிச்சிலேயே அகெயின் இன்னொரு double crochet. ஸோ டோட்டலாக 5 double crochet நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 and 5. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க 4 ஸ்டிச்சிலையும் ஒரு half double crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ செயின்ஸோட ஒரு பக்கம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் அதுக்கு அடுத்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ செயின்ஸோட இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 half double crochet போட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 போட்டிருக்கோம், அடுத்த 2 போட்டுக்கலாம். 3 4 half double crochet முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இருக்க 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. 1 2 3 4. லாஸ்ட்டாக இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 அதே ஸ்டிச்சிலே இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. ஸோ ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து இருக்க 6 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet.
ஸோ 6 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சில் 5 ஸ்டிச்சஸில் 2 ஆஃப் டபுள் crochet போட்டுக்கணும். 1, அதே ஸ்டிச்சில் இன்னொரு ஆஃப் டபுள் crochet. ஸோ இதே போல் அடுத்து இருக்க 4 ஸ்டிச்சிலையும் 2 ஆஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ 5 ஸ்டிச்சஸில் நம்ம 2 ஆஃப் டபுள் crochet போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்து இருக்க 6 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ லாஸ்ட்டாக இருக்க 2 ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1, அதே ஸ்டிச்சிலே இன்னொரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுப்போம். போட்டுட்டு செயின் 1 டர்ன் அப்படி திருப்பிக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு அப்படி திருப்பிக்கோங்க. இப்போ 2 டபுள் crochet 1 டபுள் crochet அந்த மாதிரி 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்கிப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே 2 டபுள் crochet போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet 1 சிங்கிள் crochet அந்த மாதிரி 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்க 8 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet தான் போட்டுக்க போகிறோம். ஸோ 8 ஸ்டிச்சில் போட்டுட்டு வாங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 1 2 1 அந்த மாதிரி 5 டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சிங்கிள் crochet தான். ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochetவும் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochetவும் போட்டுக்க போகிறோம். ஸோ இது போல் 5 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். 2 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet. ஸோ 5 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்க 8 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. எட்டு சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 2 சிங்கிள் crochet 1 சிங்கிள் crochet. ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கணும். 8 சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet. ஸோ லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நம்ம சோல் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணணும். இந்த ரிங் இருக்கு இல்லையா, அது மாட்டுறதுக்கு நம்ம செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 செயின்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த செயின்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த லூப் வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா செயின்ஸ் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு கலர் நம்ம எடுத்துருக்கோம்ல, இதே போல் இன்னொன்று வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அதே போல் இன்னொரு சோல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்னொரு கலரில். ஸோ இதில் வந்து அந்த லூப் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். 6 செயின்ஸ் போட்டு நம்ம லூப் ஸ்டிச் பண்ணோம்ல, அது வந்து இதில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இது ரெண்டும் இதே மாதிரி ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ கீழே இருக்கிறதுல தான் இந்த லூப் வச்சுருக்கிறத வந்து கீழே வச்சுக்கோங்க. இந்த இது தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து மேலே இருக்க கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டுக்கலாம். 22 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஹூக்கில் இருந்து நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்க 10 செயின்ஸில் ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஸோ நம்ம 10 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். 1, அதே செயினில் அகெயின் இன்னும் 2, 2, 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லூப் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா செகண்ட் சோல், அதில் தான் வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதில் சென்டராக இருக்க பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மேல் பக்கம் இந்த மாதிரி சென்டராக இருக்க பக்கத்தில் இதை வந்து இங்கே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹூக் வந்து பேக் சைட்லேருந்து அந்த சென்டர் போர்ஷனில் இப்படி இன்சர்ட் பண்ணணும். பேக் சைட்லேருந்து இப்படி சென்டர் போர்ஷனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து அந்த லூப் இருக்கு இல்லையா அந்த த்ரெட் அப்படி இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் சைடில் எடுத்துகிட்டு இப்போ எங்கே நம்ம ஹூக் பேக் சைட்லேருந்து விட்டோமோ அதே போல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் விட்டுக்கோங்க. விட்டு திருப்பி அகெயின் இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடை எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். த்ரீ சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா செயின்ஸ் இருக்கு இல்லையா இந்த பக்கம், ஸோ அதுலேயுமே நம்ம ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் அதாவது எந்த சைஸில் இந்த வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 லூப் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி பேக் சைடில் இருந்து ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை அது வழியாக அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த த்ரெட் வந்து நீங்கள் எக்ஸஸாக விடலை அப்படின்னா கூட பரவாயில்ல. யார்ன் நீடிலில் கொஞ்சமாக அந்த அதே கலர் த்ரெட் எடுத்து 2 பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து நம்ம யார்ன் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த பேக் சைடில் த்ரெட் இருக்கு இல்லையா இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹூக் வந்து இப்படி விட்டு அது வழியாக அந்த த்ரெட் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு ஒன்று எடுத்துட்டேன். இப்போ அகெயின் ஃப்ரண்ட் சைடில் இருந்து பேக் சைடு வந்து இப்போ எடுக்க போகிறேன்.
ஸோ உங்களுக்கு இது இப்படி வரல அப்படின்னா yarn needle கொஞ்சம் த்ரெட் எடுத்து நீங்கள் 2 பக்கமும் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட ஸ்லிப்பர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 சோல்லையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் எல்லாமே நாட் போட்டுட்டு எக்ஸஸ் yarnலாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் ராங் சைடு இருக்கும் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கமும் ரைட் சைடு இருக்கணும், இந்த பக்கமும் ரைட் சைடு இருக்கணும். ராங் சைடு வந்து 2 சோலோட ராங் சைடும் ஒன்றா பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் தான் நம்ம வந்து த்ரெட் எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அட்டாச் பண்ண மாதிரியும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க சோலில் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி அது வழியாக இந்த த்ரெட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த த்ரெட்டையும் இப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு வெளியில் எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 2 ஸ்டிச்லேயும், அதாவது 2 சோல்லையும் ஒரே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இருக்க ஒரு ஸ்டிச்சில் விட்டோன்னா அதே ஸ்டிச்சில் தான் பேக் சைடில் இருக்க சோல்லையும் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஸோ நான் வந்து கார்னராக தான் போட்டுகிட்டே வரேன். ஸோ அப்போ அது பார்க்கும்பொழுது ஒரு அவுட்லைனர் மாதிரியும் இருக்கும், ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண மாதிரியும் இருக்கும். அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே போல் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சோல் ஃபுல்லாகவுமே 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அது வழியாக இந்த த்ரெட் இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் இப்படி பேக் சைட்லேருந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை பேக் சைடாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்லிப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம இந்த கீச்செயின் ரிங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.